ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக ஒன்றா காலையில் க்ளீன் பண்ணணும், இல்லை அப்படின்னா சாயந்தரம் நேரம் க்ளீன் பண்ணணுங்க. நான் வந்து காலையிலேயே ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறக்காக ஒரு 6-6:15 இருக்குங்க. அந்த டைம்லேயே வந்து அந்த சம்பளத்தில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே சின்ன சின்ன பிளேட்டு குண்டா எல்லாத்துக்குமே மாற்றிட்டு அதெல்லாமே கொண்டு போய் வெளியில் வச்சுட்டு அரிசியும் கொஞ்சம் கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டேங்க. எதுக்காக அப்படின்னா டக்குன்னு வேலை முடியணும், கொஞ்சம் உடம்பு சரியில்லை அந்த மாதிரி டைமில் அரிசியும் பருப்பு செய்வேன் இல்லைங்களா. அரிசியும் பருப்பும் கீரையும் ரெடி பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா அது ஃபுல்லாகவே போய் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ வெயில் டைம் இல்லைங்களா, சொல்லவே வேண்டாம். சீக்கிரமாக நம்ம பாத்திரமெல்லாம் விளக்கி வச்சோம் அப்படின்னா டக்குன்னு காஞ்சிரும். இருந்தாலும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி கவுத்தி வச்சுட்டேன். அப்போ தான் தண்ணி ஃபுல்லாக வடியுங்க. லைட்டாக தண்ணி இருந்தால் கூட நம்ம பருப்பு பச்சை பயிரெல்லாம் போட்டோம் அப்படின்னா அந்த பூச்சி பிடிச்ச மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறக்காக ஃபுல்லாகவே இந்த மாதிரி வச்சுட்டேன். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து எல்லாமே எடுத்து வச்சிடணுங்க. அதாவது நேராக திருப்பி வச்சிடணும். இல்லை அப்படின்னா அந்த லைட்டாக அந்த தண்ணி அங்கங்கே கண்டிப்பாக இருக்கும். அதனால் நம்ம ஒரு 10 நிமிஷம் கழித்து அதை பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே விளக்கி எடுத்து வச்சுட்டு இல்லைங்களா, இப்போ உள்ளே போல வாங்க. காலையில் சமையல் வேலையை முடிச்சாச்சு, அந்த சம்படமெல்லாம் கழுவி எடுத்தாச்சு, பெரிய வேலையே முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு கிச்சனுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா மற்ற நாள் கூட கிச்சன் கொஞ்சம் க்ளீனாக இருக்குங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காலே வைக்க முடியல. ஏன் அப்படின்னா அந்த சம்படத்தில் இருக்கிறது எல்லாமே பூசி குண்டா எல்லாத்துலேயுமே அங்கங்கே கொட்டி வச்சுட்டு இல்லைங்களா, அது எல்லாமே அங்கங்கே இருக்கிறதுனால எல்லாமே ஒரு ஓரத்துக்கு தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த ஷெல்ஃபில் வந்து ஒரு ஷீட் போட்டிருந்தேன், அது எல்லாமே கீழே எடுத்து போட்டுட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி கூட்டி விட்டுட்டேங்க. அந்த குட்டி குட்டி எறும்பு தொல்லை பெரிய தொல்லையாக இருக்குது, அதனால் ஃபுல்லாக கீழே தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி கூட்டி விட்டுடலாம் அப்படின்னு கூட்டி விட்டுட்டு இருக்கேங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எறும்பு தொல்லைக்கு வந்து ஒரு சின்ன டிப்பு என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி பச்சை கற்பூரம் சூடான்னு சொல்வேன் இல்லைங்களா, அது பிடிச்சி உள்ளே சேர்த்துட்டு தண்ணியில் நனைச்சி நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா அதோட வாசத்துக்கு வந்து எறும்பு வராமல் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. ஃபுல்லாகவே இந்த மாதிரி தொடச்சி எடுத்துகிட்டு அந்த ஷீட் எதுவுமே நான் வாஷ் பண்ணல, அப்படியே வந்து தொடச்சி எடுத்துகிட்டு இந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா அதை வச்சு தொடச்சி எடுத்துட்டேன். அந்த கிச்சனில் வந்து கவுண்டர் டாப்பில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருப்பேன் இல்லைங்களா, அந்த ஸ்டாண்டில் போட்டிருக்கிற ஷீட் மட்டும் ஃபுல்லாக துவைச்சி காய போட்டுட்டேன். இது எதுவும் துவைக்க முடியல. இந்த ஷீட் வந்து ஆன்லைன்லேயே இருக்குங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் ப்ராடக்ட் டேக் பண்ணுறேன், உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அப்படியே வந்து எல்லாமே கவுத்தி வச்சுட்டு போனோம் இல்லைங்களா, இப்போ ஒரு டைம் ஒரு 10 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஃபுல்லாகவே காஞ்சிருங்க. அதனால் இந்த மாதிரி எல்லாமே எடுத்துட்டேன். மீதி இருக்கிறது எல்லாமே கழுவி இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லாமே கழுவி வைக்கிற கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருக்குது. பட் எல்லாமே லைனாக வீட்டுக்குள்ளே ஒவ்வொன்றா கொண்டு வர்றது சரியான முறையாக இருக்குது. எல்லாமே எப்படியோ கஷ்டப்பட்டு உள்ளே கொண்டு வந்து அந்த தட்டத்தில் குண்டால எல்லாம் போட்டு வச்சுருந்து இல்லைங்களா, எல்லாமே இதுக்கு மாற்றி க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. இனி அப்படியே செல்ஃபுக்கு மாற்றிடலாம். இப்போ கிச்சன் கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டாப்பு சிங்க் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது ஏகப்பட்ட வீடியோ நான் ஷேர் பண்ணிவிட்டேன். நீங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். இப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். அதே சமயம் ரொம்ப எண்ணெய் பிசு இருந்துச்சு அப்படின்னா எதை வச்சு க்ளீன் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய நான் ஷேர் பண்ணிட்டேங்க. நீங்கள் பார்க்கல அப்படின்னா எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், இல்லை அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். கிச்சன் கவுண்டர் டாப் பாருங்கள், ஸ்டார்டிங்கில் காமிச்சு இல்லைங்களா, அது அப்படியே உங்கள் மைண்டுக்கு வந்து போகும். அந்தளவு கசகசன்னு இருந்துச்சுங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக நல்லா பளிச்சுன்னு பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், காலையில் நேரத்துலேயே ஆரம்பிச்சிடுங்க. இல்லை அப்படின்னா சாயந்தரம் ஒரு 5-6 மணிக்கு மேலே கூட ஆரம்பிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பில்லை. இந்த வெயிலில் வந்து வேலை செஞ்சு மாட்டிக்காதீங்க, அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.